ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog ஒரு மந்த் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மாதத்தில் நான் அப்படியே வீட்டையே பெரட்டி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டோட்டலாக எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் மாற்றினேன் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வீட்டில் இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா, அந்த வார்ட்ரோபை வந்து ஃபஸ்ட்டு கழட்டியாச்சு. கழட்டிட்டு மாடி ரூம் வந்து நம்ம இப்படி தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்யூட்டர் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ வந்து கீழ் ரூமுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ அதுக்காக தான் கீழ் ரூமுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த வார்ட்ரோபை வந்து கழட்டி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அதை இன்னும் செட் பண்ணலை. அன்றைக்கி கழட்டி கொடுக்குற அண்ணா வந்து கழட்டுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இந்த டேபிளுங்க எதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ, என்னோடய தையல் மிஷின் கண்டிப்பாக வேணும்னு இருந்துச்சு. 2 தையல் மிஷினுமே வேணும், சிஸ்டம் வேணும், அதெல்லாம் இருந்துச்சு. இந்த ஃபேப்ரிக்லாம் இங்கே தான். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம தையல் சேனலுக்கு நம்ம பொட்டிக்லேருந்து நான் எடுத்து வச்சது. ஸோ அதனால் அதெல்லாம் அங்கேயே தான் இருக்க போகுது. இது எல்லாமே ஒரு 4-5 அண்ணாங்க வந்து மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான், கௌசி, அப்புறம் அகல்யா 3 பேரும் வந்து மேலேயும் கீழேயும் மாற்றி இது பண்ணோம். ஸோ ஒர்க் அவுட் இது எல்லாத்தையுமே மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து சில பல நீ ப்ராப்ளம்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ரெகுலராக மாடி ஏறி இறங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால, அதாவது ஒரே நாளில் நிறைய தடவை ஏறி இறங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் எல்லாத்தையும் சரி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிடலாம். வீடியோ நம்ம வந்து சிட் டவுன் வீடியோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் மாடிக்கு போகலாம். அதே மாதிரி தையல் கட்டிங்லாம் நான் மேலே தான் வச்சுருக்கேன். டேபிள்லாம் அதுக்குன்னே செஞ்சு நான் மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அங்கே தான் போய் ஆகணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் நடந்த வேலை. 20 டேஸ்க்கு மேலேயே இருக்கலாம், அவ்வளோ நாளாக நடந்த வேலை. ஸோ அதனால் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கட்டிங் அங்கே, ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, ரெடி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே செட் பண்ணுற மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் கையில் மருதாணி எல்லாம் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்ம vlog போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஏற்காடுக்கு ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் ஏதாவது ஒரு vlogல முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டில் கல்யாணம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்கேஜ்மெண்ட், கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ரொட்டீனாக போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு இடையில தான் இந்த வேலையெல்லாமும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நான் எதுவும் ஷூட் பண்ணல. பட் நான் எப்படி ரெடியாக இருந்தேங்கிறதுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தையலோட இது பட்டன்ஸ், எலாஸ்டிக்ஸ் எல்லாமே அப்படியே இங்கே புக் ரூம் இருந்துச்சு இல்லையா, ரீடிங் ரூம் மாதிரி இருந்ததில்ல, அங்கே வந்து செட் பண்ணியாச்சு. அந்த வார்ட்ரோப் எடுத்து கொண்டு போய் மேலே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. அண்ட் எக்கச்சக்கமாக டீக்ளட்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஒரு காரில் வந்து ஒரு 3 லோட் 4 லோட் அடிக்கிற அளவுக்கு டீக்ளட்டர் பண்ணேன். கிளாஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பீங்கான், இதெல்லாமே நிறைய டீக்ளட்டர் பண்ணேன். நான் பாத்திரம் ஹால் வந்து குக்வேர்ஸ் ஹால் வந்து போட்டிருந்தேன். டீக்ளட்டர் பண்ணதுனா எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் வந்து பீங்கானோ கிளாஸ் வேரோ எதுவுமே வாங்கவே இல்லை. ஸோ நான் சில்வர் மட்டும்தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் மெஜாரிட்டி வாங்கியிருந்தேன். அயன் குக்வேர் எல்லாமே இருந்தது தான். மண் பாத்திரம் நான் ஏற்காட்டிலேருந்து வர்றப்போ சூப்பராக தவா மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மண் பாத்திரமும் கல் சட்டி இதெல்லாம் நான் சீசனிங் பண்ணையில் காட்டுறேன். வார்ட்ரோப் தான், கிச்சன் தான் இல்லாமல் ஜுவல்லரிஸே 2 செஸ்ட் ஆஃப் ட்ராவர்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அது அப்படியே ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராவர் அளவுக்கு நான் டீக்ளட்டர் வந்து பண்ணிட்டேன். அவ்வளோ இயரிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம பொட்டி க்ளோஸ் பண்ணுறப்போ நிறைய இயரிங்ஸ் வந்து எடுத்து எனக்கு வேணும் சந்திரமுகி மாதிரி, ஒட்டியானோ, காசு மாலை அப்படின்னு அவ்வளோ இயரிங்ஸ், அவ்வளோ நெக்ஸட்ஸ்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பாசிபிளாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கல, எடுத்து வச்சு பார்க்கல, இவ்வளோ நம்ம போடுவோமா ஸ்டைலிங் வீடியோஸ்க்குன்னு சொல்லியே தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் ஸ்டைலிங் வீடியோஸ்க்குமே இருக்கிறதுல எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அதில் நிறைய வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ ஜுவல்லரி டீக்ளட்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து டீக்ளட்டர் பண்ணியிருந்தேன். புக்ஸ் வந்து பெரும்பாலும் டீக்ளட்டர் பண்ணல. இந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம புக் இதில் இருந்தெல்லாம் வாங்குவோம்ல, அதில் எனக்கு வந்த சில புக்ஸ் வந்து எனக்கு நான் படிக்காத ஜானர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் டீக்ளட்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் கிச்சன், யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே, எல்லா இடமுமே டீக்ளட்டர் பண்ணி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஏற கட்டி ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ட்ராரை கலட்டி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பட் இந்த சிங்க் ஏரியா கிட்ட மட்டும் அந்த பெயிண்ட் அடிச்சது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக அதை நல்லா தொடச்சி விட்டுட்டு இருக்குது நம்மளோட வால்பேப்பர் அப்படின்னு. இது வந்து நம்ம ஹோட்டலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டின ரோல். ஃபஸ்ட்டு தடவை நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ணுறப்போ அதில் ஒரு பாதி ரோல் மிச்சம் இருந்துச்சு. நான் எப்பயுமே இந்த ரோல்ஸை வந்து தூக்கி போட மாட்டேன், வச்சுப்பேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து யூஸ் ஆகும்னு. இன்றைக்குமே நீங்கள் வேறு ஒரு ரோல் வந்து ஒட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டு இது பண்ணிட்டேன். இது எல்லா ட்ராஸுமே நம்ம ஈஸியாக கழட்டலாம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே கழட்டிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கவிதாத்தை இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது குக்வேர் ஹால் எடுத்த அன்றைக்கு. ஸோ குக்வேர் ஹால் எடுத்துகிட்டு அன்றைக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இதில் அம்மாவுக்கு கொடுக்குறது எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. இது மட்டும்
மட்டும்தான் பாத்திரம், வேறு எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன குண்டா, சின்ன சின்ன பவுல், மிக்சிங் பவுல்ஸ் இருக்கும்ல, அது இருக்கும். மற்றபடி குக்கிங்க்குன்னு பார்த்தா நான் அந்த குக்வேர் ஹாலில் காமிச்சேன் அந்த பாத்திரங்க மட்டும்தான். இது எல்லாத்துலேயுமே இப்போ எம்டியாக தான் இருக்கும். இப்படி பார்த்தா எல்லாத்துலேயுமே எம்டியாக தான் இருக்கும். சும்மா குட்டி குட்டி இந்த மாதிரி பவுல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே எம்டி. எல்லாத்தையுமே இப்போ வந்து செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வால் ஷெல்ஃபு, ட்ரார் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அயன் இது வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஷெல்ஃப் ஆகிடும் தனியாக வச்சோம்னா, இல்லை ஒன்று மேலே ஒன்று வச்சா யூஸ் பண்ண மாட்டோன்னு இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஆர்கனைசர் வாங்கலை, இந்த ஆர்கனைசர் மேலே இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ரொம்ப நல்லாவே வெயிட்லாம் தாங்கும். இதில் வந்து ஒரு 8-9 அயன் பாத்திரம் இருக்கேன்ட்டு அது வந்து வச்சேன். ஆனால் அது இப்போ செட் ஆகலைன்னு வேறு ஷெல்ஃபுக்கு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபுட்வேர், எந்த இடத்தையுமே விடலை, எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணோம். டெய்லி வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் சூப்பராக இருக்கும். அம்மாட்ட ஒரு 2-3, என்கிட்ட ஒரு 2-3ன்னு இருக்கும். டெய்லி வேர்க்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 240, 180, 300 அந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். ஃப்ளைட்டோட உமன் ஃபுட்வேர்னு போட்டால் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக, பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நான் டெய்லி வேர்க்கில் எங்கே போனாலுமே இப்போலாம் நான் இதுதான் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் முடிஞ்சிச்சுன்னா லிங்க் வந்து இதுக்கு நம்மளோட அயன் பாத்திரம் அந்த ஹோல்டர் எல்லாத்துக்குமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலையோடையே நம்ம நார்மல் ரொட்டீன் வேலையும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே டீக்ளட்டர் பண்ணி எல்லாமே திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி மேலேருந்து கீழெல்லாம் நம்ம ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால தான் எதையுமே ஷூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதனால் ரெகுலராக எதையும் ஷூட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஒரு vlog மாதிரியெல்லாம் என்னால் கொடுக்கவே முடியல. ஸோ இனிமேல் அந்த மாதிரி கொடுக்கலாம். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஆக்சுவலாக நான் இதை சொல்லல, அம்மாட்ட நான் அந்த மாதிரி பண்ண போகிறேம்மான்னு சொன்னப்போ சும்மா பண்ணிவிட்டு திருப்பி இப்படி நீ வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கே, உன்னெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் கேட்பாங்க தான், ஆனால் என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு. ஸோ என்னோட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸில் போடலாமா இல்லை பெரிய vlog-ஆவே போடலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். ஷார்ட்ஸ் அப்படின்னா பெரிய vlog அப்படின்னா பி, ஓகேவா? ஏ இல்லை பி, ப்ளீஸ் ஏயா பியா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். இவ்வளோ தூரம் யார் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட பழைய பெட்ஷீட்லாம் இருந்துச்சுல்ல, பழைய பெட்ஷீட் மீன்ஸ் முன்னாடி இருந்த பெட்டுக்கு ஏற்ற பெட்ஷீட், பட் பெட்ஷீட் புதுசு தான், ஆனால் இந்த சைஸுக்கு ஒத்து வராதது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி என்வலப் பில்லோ கவர் மாதிரி மாற்றிட்டேன். ஸோ அது வந்து திக்காகவும் இருக்கும். பில்லோ கவர் வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக பெனிஃபிஷரியாக அப்புறம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த பில்லோ கவர் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம தையல் சேனலில் ஃபஸ்ட்டே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பில்லோ கவராக எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு செட் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இது நேற்று வந்து டீக்ளட்டர் பண்ணது. திருப்பி எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சர்க்கிள் போகலாம், திருப்பி ஒரு இது போகலாம் அப்படின்னு. இதுதான் என்கிட்ட இருக்கிற கிளாஸ்வேர் அப்புறம் வந்து செராமிக்ஸ், இவ்வளவு தான் இதில் இருக்கிறது மட்டும்தான். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் மற்றவங்கெல்லாம் விளக்க 1-2 உடையிறதுனே போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டு 2 செட் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன். இது ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒட்டினது ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி மாமா கடையில் ஒட்டின இந்த ரோலில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒட்டிட்டேன். ஸோ வால்பேப்பர் இருக்கிற பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒட்டியிருக்கேன். உள்ளே ஒட்டியிருக்கிறதெல்லாம் கூட நம்ம பழைய விளாக்ஸில் இருக்கும். அது எல்லாமே வால்பேப்பர்ஸ் தான். ஸோ நம்மளோட வீட்டில் சின்ன இடத்தெல்லாம் இந்த வால்பேப்பர் வந்து ரொம்ப அழகாக மாற்றிடும். நெக்ஸ்ட்டு சோஃபாவுக்கு ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சோஃபா மேக் ஓவருக்கு வந்து இது வந்து க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னாலுமே அந்தந்த இடம் தூசி படிஞ்ச மாதிரி இருக்குது. அது தொடக்கையில நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு 10 minutes 15 minutesலாம் அப்படி ஆகிடுது. நிறைய சோஃபா கவர் ட்ரை பண்ணிவிட்டு இந்த சோஃபா கவர் வந்து வாங்கி இது வந்து ஓரளவு இப்போ கரெக்டாக செட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அடியிலலாம் கட்டுற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா உட்காந்து 2 நாளாக யூஸ் பண்ணுறோம். எதுவுமே வெளியிலலாம் அந்த ஃபோம் ரோல்லாம் எதுவும் வெளியில் எடுத்துகிட்டுலாம் வரல. பட் என்னோடய சோஃபா வந்து ஹைட் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால அது வந்து கீழே வரைக்கும் பரல்ற மாதிரி இருக்குது. உங்களோட சோஃபா கொஞ்சம் ஹைட்டாக நார்மல் ஹைட்டில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 சைஸ் வாங்கியிருந்தேன். 2 seater ஒன்று, 1 seater ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் 3 seater போடலாம் அப்படின்னு. ஸோ 1 seater 2 seater கரெக்டாக தான் மேட்ச் ஆகி உட்காந்துருக்கு. 3 seater வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரேண்டமாக ஒரு க்ளீனிங் ஒரு மோட்டிவேஷன் vlog தான் இது. பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.